நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து செய்தியாளர்களை சந்திக்காமல் இருந்தார். குறிப்பாக எந்தவொரு பிரச்சனைக்கும் ஊடகங்களில் அவர் பேசாமல் இருந்தது விமர்சி. அதே நேரம் எங்கள் தலைவர் சரியான நேரத்தில் ஊடகங்களிடம் பேசுவார் என விஜயின் ரசிகர்கள் கூறி வந்தனர். இந்நிலையில் அரசியல் வருகைக்கு பின்பாக என்டிடிவிக்கு பேட்டி கொடுத்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் என்டிடிவி ஊடகத்தின் சார்பில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் பலரும் பங்கேற்று பேசிக் கொண்டனர். அந்த வகையில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் என்டிடிவி குழுவினரை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தாமி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், என்னுடைய அரசியல் பிரவேசம் காரணமாக ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் என் தயாரிப்பாளருக்காக நான் வருத்தப்படுகிறேன். என்னுடைய படங்களுக்கு அரசியல் வருகைக்கு பின்பாக பாதிப்பு ஏற்படுமென முன்பே நான் எதிர்பார்த்து இருந்தேன். மனதளவிலும் இதற்காக நான் தயாராக இருந்தேன். இவ்வாறு ஜனநாயகன் வெளியீட்டு தாமதம் குறித்து விஜய் பேசியிருப்பதாக இணையத்தில் தகவல்கள் வெளியாகி உள்ளது. சீக்கிரமே ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பெற்று பிப்ரவரி மாதத்தில் ரிலீஸ் செய்ய தயாரிப்பு தரப்பு முயற்சி செய்து வருவதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையில் தற்போது நடிகர் விஜய் ஜனநாயகன் ரிலீஸ் சிக்கல் பற்றி பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது.